உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவரும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை, நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை, உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். நேற்று நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசணும். அதாவது ஜனங்க எப்படி ஒரு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல், அதாவது பொருளாதார நன்மையை குறித்து தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னோம். இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது இதுதான். உங்களுக்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், உங்களுக்குள்ள ஒரு ஹெல்த் அட்வைசர், உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பர்ட், மெடிக்கல் எக்ஸ்பர்ட், உங்களுக்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், உங்களுக்குள்ள ஒரு அட்வொகேட், ஒரு சைக்காலஜிஸ்ட், எல்லோரும் இருப்பாங்க உள்ள. உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான அட்வைஸ் கொடுக்குறவர் கடவுள் ஒருத்தர் தான். அப்போது அந்த அட்வைஸரை நீங்கள் பலப்படுத்தணும். உள்ள நீங்கள் அந்த அட்வைஸரை பலப்படுத்திட்டீங்கன்னா, உங்களுக்கு பொருளாதாரத்தில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு ஒரு ஆள் இருப்பார். உண்மையாகவே நிறைய பேர் இது நம்புறதில்லை. என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, கடவுள்னா அங்கே இருக்கிற கோயிலில் இருக்காரு, கும்பிட்டுட்டு போயிடலாம், பாக்கியெல்லாம் நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் செய்வீங்க, நீங்கள் தான் உங்கள் கையை காலால் செய்வீங்க, அது கரெக்டு தான். ஆனால் உங்களை செயல்படுத்துகிற ஒரு சக்தி ஒன்று உள்ளே இருக்கும். அது உங்களை செயல்படுத்தும், உங்களை சொல்லிக் கொடுக்கும். பொருளாதாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், ஃபினான்ஷியலில், மெடிசனில், அதாவது மெடிக்கல் ஃபீல்டில், மருத்துவத்தில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்காக, மற்றவங்களுக்காக என்ன செய்யலாம், அப்படி வரைக்கும் சொல்லிக் கொடுக்குற ஒரு கடவுளின் சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு தான் நான் சொல்கிறேன். அது வெறும் ஒரு கல்லாவோ விக்கிரகமாவோ ஃபோட்டோவோ பார்த்துக்காதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குது. அந்த சக்தியை என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இதெல்லாம் காணாமல் போயிடும். அது தெரியாத வரைக்கும், அந்த சக்தியை தெரியாத வரைக்கும் தான் நீங்கள் இதெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பீங்க. அதனால் சரியான ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், ஒரு பேங்க் அட்வைசர், ஒரு சரியான ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்கள் கூட இருப்பார். சரியான ஹெல்த் அட்வைசர், மெடிக்கல் அட்வைசர் உங்கள் கூட இருப்பார். உங்கள் கூட ஒரு அட்வொகேட் இருப்பார், அதாவது சைக்காலஜிஸ்ட் இருப்பார், அதாவது மற்றவங்களுடைய மனத்தத்துவ நிபுணர்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மனத்தத்துவ நிபுணரும் உங்கள் கூட இருப்பார். இவ்வளவும் உங்களுக்குள்ளே வளரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம தெரிஞ்சுக்கல, இன்னும் அதை புரிஞ்சிக்கல. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்திங்கன்னா, சங்க நூற்றாண்டுகளில், சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா, சங்க காலத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா, முதல் சங்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா, இடை சங்கமெல்லாம் பார்த்திங்கன்னா, மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சது எப்படி? நம்ம தான் கண்டுபிடிச்சோம். மூலிகைகளை சொல்லிக் கொடுத்தது யார்? திடீர்னு ஒருத்தருக்கு திடீர்னுலாம் ஞாபகம் வரல, ரைட்டுங்களா? அது சித்தர்களுக்கு கரெக்டாக உள்ளே இருந்து சொல்லி கொடுத்தார். சித்தர்னோன்னா நம்ம உடனே திருவண்ணாமலைக்கு ஓடிடும். நிறைய முடி குளிக்காமல் அப்படியே பட்டியாக வச்சுருப்பாங்கள்ல, அவங்கள போய் காலில் விழுது, சித்தர் வந்துட்டார். அந்த சித்தர் சொல்லங்க, நாங்கள் சொல்கிறது சைவ சித்தாந்த சித்தர்கள் இருக்காங்க.
அதாவது 63 நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் சித்தர்கள். அவங்களாம் கடவுளை சரியாக தெரிந்தவர்கள், கடவுள் உள்ளே இருந்து பேசுகிறவங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க திருவள்ளுவர் ஒரு சித்தர், ரைட்டுங்களா? அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஞானத்தை கொடுப்பாங்க. வெறும் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறதில்ல, ஞானத்தை கொடுப்பாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி செயல்படுது. பாருங்கள், திருவள்ளுவருக்கு யாருன்னா உட்காந்து சொல்லி கொடுத்தாங்களா? திருவள்ளுவர் யார் குரு? எப்படி அவருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தது? யார் சொல்லி கொடுத்தது? உள்ளே இருந்தானே சொல்லி கொடுத்தது. அந்த சக்தி தான் நாங்கள் பார்க்க சொல்கிறோம். அந்த சக்தியை பாருங்கன்னு சொல்கிறோம். அந்த சக்தியை எடுத்துங்க. அப்போ பாருங்கள் என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி தான் நான் தேட சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை ஒன்றுமே மாற்றாமல் அப்படியே வச்சிருக்கிற வெறும் கடமைக்கு போய் கும்பிடுற ஒரு சாமி கோயிலில் வேணாங்க. உங்களுக்கு கடமைக்கு செய்யாதீங்க, வேஸ்ட்டு. கடமையெல்லாம் செய்து முடிச்சுட்டு சந்தோஷமாக உட்காராதீங்க. இது எதுவுமே உள்ளே இருக்காது பாருங்கள். அப்படி செய்யும்போது உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க பாருங்கள். உள்ளே கம்ப்ளீட்டாக யாருமே இருக்க மாட்டாங்க. கெட்ட சக்தி அதுக்கு பதிலாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ் நல்லபடியாக பண்ணுறாரு பாருங்கள், அவர் எடுத்துக்கிட்டு இவன் வந்து உட்காந்துருவோம். அதனால தான் நான் சொன்னேன், அந்த மாதிரி கடன் வாங்குறது எப்படிலாம், இப்போ என்னெல்லாம் பொருள், என்னெல்லாம் கிரெடிட் கார்டில் வாங்குறாங்க, என்னெல்லாம் ஆதார் கார்டு இது வச்சுக்கிட்டு என்னெல்லாம் வாங்குறாங்கன்னு சொன்னேன் நான். அது அட்வைஸ் கொடுக்குறது யாருன்னா இவன் தான். உள்ள அவன் ஏறி உட்காந்துருக்கிறான், இவர் இல்லை. அவன் எப்படி உட்காந்துருக்கிறான்னா, அவன் வந்து உங்களுக்கு சொல்லிட்டான், அங்கே போ, அங்கே போ, கடவுள் கும்பிடு, இங்கே போய் சாமி கும்பிடு, போ, இந்த மலைக்கு போ, அந்த மலைக்கு போயிட்டு வா அப்படின்றான். நேற்று அதையும் நாங்கள் வெளியில் போகும்போது அதையும் பார்த்தோம். எவ்வளோ பேர், எவ்வளோ எஜுகேட்டட் ஆளுங்க தெரியுமா? பார்த்தாலே தெரியுது எஜுகேட்டட் ஆளு. எல்லாம் தலையில் கட்டிட்டு ஓடுறாங்க. என்ன மாதிரி ஆகுது இந்தியா? எந்த நிலைமைக்கு போகுதுன்னு பாருங்கள். எந்த நிலைமைக்கு போயிட்டுருக்கு. இன்னும் நிலைமைக்கு, அந்த நிலைமைக்கு கொண்டு போய் ஒன்றும் இல்லாத ஒரு காரியத்தை, இதுதான் நம்மளுடைய சரித்திரம், இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதிலெல்லாம் மூழ்கி நம்ம தலையை அப்படியே சுத்தமாக அவன் கெட்ட சக்தி கொடுத்துட்டோம். அவன் கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணுறான், அவன் கம்ப்ளீட்டாக அட்வைஸ் பண்ணுறான் உட்காந்துட்டு, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கான். அவன் தான் நமக்கு மெடிக்கல் அட்வைஸும் கொடுத்துட்ருக்கான். நீ இதை சாப்பிட, அதை சாப்பிட, அடி தூக்கு, நல்லா எல்லா இதுவும், எல்லா எண்ணெயும் எல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடு அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறது அவன் தான். சப்ளிமெண்ட் எடுத்துக்கங்கன்னு நம்ம சொன்னால் சிரிப்பாங்க, எல்லாத்துக்கும் சிரிப்பாங்க. இந்த அட்வைஸ் கொடுத்தாலும் சிரிப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்க போகிறோம், நம்ம அதை பார்த்துட்டு சிரிப்பானுங்க. நம்ம அவங்கள பற்றி கவலைப்பட போகிறதில்ல. சிரிக்கிறவங்க சிரிச்சிட்டே இருக்கட்டும். அதனால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு 20 வருஷம் ரிசர்ச்சும் பண்ணி 22வது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நேற்று நான் வெளியிலலாம் பார்த்தேன்ல, அதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வருது. நிறைய நாளுக்கு நாள் போக ஒரு இன்ச்சியும் காமிச்சு கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி இருக்காங்க மக்கள்னு காட்டுறாரு. அதனால் 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் கேளுங்க. தினமும் காலையில் மெசேஜ் சொல்கிறோம், சாயங்காலம் நிச்சயமாக சாயங்காலமும் 9லேருந்து 9:30 சொல்கிறோம், கேளுங்க. அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை இப்போயே புக் பண்ணி வைக்குங்க, 5லேருந்து 7. ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே தான் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, அதுக்கு பதில் சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மேட்ரு மாதிரி நான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறேன். தயவுசெய்து அந்த மெசேஜை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். என்னெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் தெரியுமோ, என்னெல்லாம் ஃபேஸ்புக் குரூப் தெரியுமோ, எங்கெல்லாம் தெரியுமோ எல்லா இடத்துலையும் இதை பரப்புங்க. ஜனங்களை காப்பாற்ற பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு தான் யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னு சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் அந்த வாட்ஸ்அப்பையாவது ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம நிச்சயமாக பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறோம், பெரிய விஷயம் பண்ண போகிறோம், அதெல்லாம் அப்புறமா பண்ண போகிறோம். இப்போதைக்கு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். நிச்சயமாக வாட்ஸ்அப்பில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதாவது நிச்சயமாக மைண்ட் ரினியூவலை உணர்ந்தவர்கள், மைண்ட் ரினியூவல் புரிந்தவர்கள் சும்மா இருக்க மாட்டீங்க.
நிச்சயமாக ஃபார்வர்ட் பண்ணிங்க. அது எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் எல்லா இடத்துலையும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் எல்லாருக்கிட்டையும் ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்கள். அப்படி சொன்னால் நிறைய இடத்துல பரவும். அப்படி செஞ்சிங்கன்னா நிறைய பேரை நம்ம காப்பாற்ற முடியும். இலவசமாகவே செய்கிறோம். அதுக்கு நீங்கள் இலவசமாக நீங்கள் இதுவரை எடுத்திருக்கிறீர்கள். அதுக்கு சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் காசு போனாலும் தர வேண்டாம். பட் இந்த விஷயத்தை மனப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு செய்யுங்க. எல்லாரையும் வரவேற்கிறேன். நிச்சயமாக இங்கே டிஸ்க்ளைமர் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எந்த மதத்தையும் கீழே போடல, நம்ம யாரையும் வேதப்படுத்தலை. நம்ம செய்கிறது எல்லா மதங்களும் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம். எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா 8056453186 கேளுங்க, நம்ம பதில் சொல்லுவோம். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.